ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரியோட எதிர் வீட்லேயே விஜய் வந்து தங்கிடுறாரு. இதை பார்க்க காவேரியோட குடும்பத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஆள் இதுக்கு இங்கே வந்து தங்கணும், நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்ட்ட ஏன் நம்ம போகிற இடத்துக்குலாம் இவர் இப்படி வர்றாரு, இப்போ என்ன தான் செய்கிறது, நம்ம வேறு வீடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. உடனே குமரன், இந்த வீடே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இது பண்ணோம் தெரியுமா, சென்னையில் ஒரு வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதை அப்படிலாம் நம்ம செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, நம்ம இவரோடைய அப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. வேறு வழி, வேறு என்னத்தை பண்ண, நான் வேணால் வேறு இடத்துல சொல்லி வைக்கிறேன், நம்ம இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக இவர்னால நம்ம ஓடிட்டு இருக்க முடியுமா, நீங்களே நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, அவன் சொல்கிறதும் கரெக்டு தாண்டி, அவன் சொல்கிறதையும் கொஞ்சம் இது பண்ணி பாரு, பாவம் குமரன் நம்மளுக்காக ஒவ்வொரு வீடாக போய் அலைஞ்சிட்டு இருப்பானா, அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். அந்த ஆள் இந்த அண்ணன், நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி காவேரி வந்து ரொம்ப இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அப்படிலாம் என் பேத்தி மனசு அலைப்பாயெல்லாம் விட மாட்டா, ஒழுங்காக தான் இருப்பாள், நீ தேவையில்லாமல் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே காவேரி கங்கா எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க. உடனே இங்கே என்ன தான் செய்யவோ எனக்கு ஒன்றுமே புரியலை, அதுக்கு தான் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு இங்கே சாரதா சொல்கிறாங்க. ரொம்பவே பண்ணுறாங்க சாரதா. ஏன் நர்மதாவுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நைஸாக கூப்பிட்றாங்க. என்னடி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கா உனக்கு மாமா வந்தது நினச்சி சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்க. உடனே எங்கள் காவேரி, சும்மாரு அம்மா காதில் கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி சொல்கிற அவகிட்ட, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு தெரியாமல் ஏதாவது அக்கா தங்கச்சிங்க பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க, இப்போ என்ன காவேரிட்ட நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்லைம்மா அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அவள் ப்ராஜெக்டை பற்றிலாம் பேசவே மாட்டாள், நீ வந்து சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, இங்கே பாரு நர்மதா, அவர்கிட்ட நீ எந்த பேச்சும் வச்சுக்கிறக்கூடாது, அவர் உன்னை கூப்பிட்டு ஏதாவது பேசினா கூட நீ பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா நர்மதாவை கூட நீ விட்டு வைக்கலையா, அவளை கூட இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த வீட்டில் உள்ள யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இங்கே குமரன் கேட்குறாங்க, அத்தை நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. என்ன தம்பி சொல்லுங்கள், என்னதான் இருந்தாலும் காவேரி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறதுனால தானே அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி வாடகை வீட்டில் வந்து தங்குறாரு. நீங்களே நினச்சி பாருங்கள், இங்கே உள்ள வசதி எல்லாமே வந்து விஜய்க்கு கண்டிப்பாக செட்டாகவே ஆகாது, காவேரிக்காக தான் இவ்வளோ பண்ணுறாரு. என்னமோ காவேரியை வந்து இன்னுமே விஜய் வந்து நல்லா தான் ஒய்ஃப் மாதிரி தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. உடனே அதுக்கு என்ன தம்பி செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சாரதா கேட்க. என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, நம்ம என்னமோ நாம தான் வந்து தேவையில்லாமல் விஜயும் காவேரியும் பிரிச்சிட்ட மாதிரி தோணுது, அவர் கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வந்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்கள் அந்த பேச்சுக்கே இடமே இல்லை, அந்த பையனுக்கு இப்போ தெரியாதா, இதுக்கு முன்னாடிலாம் தெரியாதா இந்த மாதிரி காவேரி நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு, அப்படி நல்லா பார்த்துக்கிட்டா எதுக்கு நம்ம இவளை பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வர போகிறோம், அவர் எதுக்கு இங்கே வந்து கிடக்கணும், எல்லாம் நடிப்பு தம்பி, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கண்டிப்பாக நம்பவே கூடாது, எந்த எல்லைக்கு வேணாலும் இவங்க போவாங்க, இவங்கள நம்ப வைக்கணும், இவங்கள நல்லவளா காட்டிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் எல்லாரும் போவாங்க, அதனால் நீங்கள் இவங்களையெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் பழைக்கிறதுக்கு வழியை பாருங்கள், இவங்களையெல்லாம் யோசித்து நீங்கள் தேவையில்லாமல் மனசை குழப்ப வைக்காதீங்கன்னு சொல்லாங்க. காவேரி அப்படியே குமரனையே பார்த்துட்டு நிற்க, குமரனும் காவேரியே பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. உடனே இங்கே என்னடி அவரே நீ பார்த்துட்ருக்க, போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா உனக்கு அப்படி ஏதாவது மனசு இது பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த பையன் வந்து எதிர்த்தாப்புல வந்ததுனால உனக்கு எதுவும் பிரச்சனையாகும், இல்லை அவரோட பேசிடுவேன் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறியா, அப்படின்னா சொல்லு, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்லைம்மா இதனால என்ன இருக்குது, நீ சொல்கிறதான் கரெக்டு, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இங்கே காவேரிக்கு மனசு கடந்து அலைப்பாயாமல் எப்படி இருக்கும், அதுவும் விஜய் காவேரிக்கு ரொம்பவே பிடிச்ச விஜய் இப்படி இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும். உடனே இங்கே கங்கா உள்ளக்க போகிறாங்க காவேரி பின்னாடியே. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. உடனே காவேரி திரும்புகிறாங்க. என்னடி இப்படி வந்து இங்கே தங்குவார்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பாவண்டி விஜய் அப்படி உனக்கு புரியலையா, அவர் உண்மையில எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு புரியுதுக்கா, ஆனால் அப்படின்னு சொல்ல. ஆனால் என்ன ஆனா ஓனான்னு சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்லாம் காத்தோடு போயிருந்தா எனக்கு தோணுது, நீ என்னமோ கண்டிப்பாக வந்து விஜய் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது, நீ ஏன் நினச்சி பாரு, விஜய் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா, கண்டிப்பாக அவர் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது,
இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டிலே வேறு வந்துட்டாரு. இந்த சத்தியம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சிரிக்கிறாங்க. அக்கா நீ சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சொல்கிறாங்க இங்கே காவேரி, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி வந்து வெளியே இந்த வடகம் இதெல்லாம் காயப்பட்டிருக்காக எடுக்கிறதுக்கு வெளியே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கங்காவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் நிற்கிறாரு. இது தெரியாமல் இதுங்க 2 மேலே போய் நின்றுட்டு, ஏண்டி அன்னைக்கு அம்மா தான் இப்படி சத்தியம் பண்ணி கேட்குதுன்னா நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜய் ஒளிஞ்சு நின்று என்ன சத்தியம் அப்படிங்கிற மாதிரி, இவன் மட்டும் தனியாக வருவான்னு பார்த்தா அவங்க அக்காவோடையெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு நம்ம போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இங்கே காவேரி சொல்கிறாங்க, அது எப்படிக்கா அம்மா அப்படி கேட்குது, இந்த மாதிரி நீ வந்து திரும்ப அந்த பையனை பற்றி நினைக்க மாட்டில, அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது, எனக்கு கையில் சத்தியம் பண்ணுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு எப்படிம்மா அவரை நினைக்காமல் இருக்க முடியும்னு நான் என்னை சொல்கிறியா, நான் அது சந்தோஷமாக இருக்கணும், அது என்ன நினைக்குதோ அதுதான்க்கா நான் செஞ்சு கொடுக்க இருக்கேன், அதனால தான் நான் சத்தியம் பண்ணேன், அதுக்காக அவன் புருஷனை பற்றியே நினைக்க மாட்டேன், இனிமேல் அவரோட போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறேன், உன்னால் அது முடியுமா, இப்போ அவரை பார்த்தோன்னேயும் உன் மனசு எவ்வளோ கடந்து அலைபாஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும், நான் உன்னோட அக்காடி, நான் ஒன்றும் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அம்மா தான் அவன் மனசில் உள்ளது எல்லாமே தெரிஞ்சுமே அவன் கூட விளாண்டுட்டுருக்கு, ஆனால் நான் அப்படி கிடையாது, கண்டிப்பாக விஜய் உனக்காக தான் வந்திருக்காரு, உன்னை எப்படியும் கூட்டிகிட்டு போயிடுவார் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்கள் காவேரி இப்படியே பார்க்குறாங்க. இங்கே விஜய் நினைக்கிறாரு, ஓ மேடம் வந்து என்கிட்ட பேச மாட்டோம் கொல்ல மாட்டோம், அவங்க அம்மாவுக்கு சத்தியம் வேறு பண்ணி கொடுத்துருக்காளா, எவ்வளோ திமிரு இவளுக்கு, அப்போ அடியோட நம்மளை மறந்துடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காளா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினச்சிட்டு இருக்கா. இங்கே எல்லாம் அப்பளம் அதுகளெல்லாம் காய போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கீழே 2 பேரும் இறங்க, இங்கே விஜய் வந்து அப்படியே நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, உன்னை எங்கே நான் லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும், உனக்கு எவ்வளோ தைரியம் என் கூடயே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட வேற சொல்லி வச்சுருக்கேன், உன்னை பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு. அது எப்படி உன்னால் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சத்தியம்லாம் பண்ணுறதுக்கு, பொய் சத்தியமாக அடிச்சிருக்காளா இல்லை சும்மா இல்லை நம்ம கூட இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு ஒரே வாதனையாக இருக்குது, இவளை எப்படியாவது நைட்டு கூப்பிட்டு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இங்கே காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. காவேரிக்கு ஃபோன் அடித்தா காவேரி ஃபோனே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணோன்னே காவேரிக்கு டக்குன்னு எடுத்து பார்க்குறாங்க, இவர் எதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது ஃபோனை தூக்கி உள்ளே அப்படியே பேண்ட்டுக்குள்ளே இது பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மாதிரி நீ மாடிக்கு வா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி இந்த ஆள் ஏன் இப்போ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாரு நீ வரலைன்னு வையே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் ஒரு சீக்ரெட்டை உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ என்ன சீக்ரெட்டு, இப்போ நீ வரலை நான் எல்லாரையும் எழுப்பி அந்த சீக்ரெட்டை சொல்லிடுவேன், அந்த சீக்ரெட் தெரிஞ்சிச்சு உங்கள் அம்மா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக உனக்கு அடி விழும் வீட்டில் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன சீக்ரெட்டுன்னு ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வர முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நினச்சிட்டு போய் மறுபடியும் படுத்துடுறாங்க. இன்னும் 5 மினிட்ஸ்க்குள்ள நீ வரணும்னு சொன்னால் 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுது. உடனே இங்கே மறுபடி காவேரிக்கு தூக்கமே வரல. உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு மேலே போகிறாங்க. இங்கே மாடிக்கு போனால் விஜய் அப்படியே நின்றுட்டுருக்க. இங்கே காவேரி வந்து இப்போ எதுக்கு என்னை வர சொன்னீங்க, இதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை யார் இங்கே வந்து தங்க சொன்னது, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஏதாவது செய்யணுன்னே சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்களா, நீங்கள் ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மேடம் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, நான் வந்து என் பொண்டாட்டிக்காக தான் வந்தேன், ஆனால் என் பொண்டாட்டிக்கு என்னமோ என் மேலே எந்த பாசமே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, உடனே எங்கள் காவேரி அப்படியே முழிக்கிறாங்க. ஆமாம் பாசம் இல்லை இப்போ என்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, ஆமாம் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு உங்கள் அம்மாவுக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கியாமே அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே காவேரி அப்படியே கையை பசஞ்சிட்டு நிற்க, மேடம் சொல்லுங்கள் மேடம் என்னை பார்க்கக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது, இனிமேல் உனக்கும் அவருக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சத்தியம் வேறு பண்ணி கொடுத்துருக்கீங்களா, இது எப்படி உங்களுக்கு தெரியும், அப்போ இது உண்மை தான் அப்படித்தானே, அதான் நான் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்ல, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளா யார், ஒருவேளை நர்மதாவாக இருப்பாளோ, நர்மதாவுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே முழிச்சிட்டு இருக்க. உடனே இங்கே காவேரி திமுற, ஆமாம் அப்படி தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எவ்வளோ தைரியண்டி என்கிட்ட பேசாமல் இப்போ நீ இருந்துருவேன் என்ன, நான் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு, எதுக்காக இப்படிலாம் சத்தியம் பண்ணி கொடுத்த, அப்போ என் கூட பேசாமல் இருந்துருவேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க.
இப்போ நான் போய் உங்கள் அம்மாட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். உங்கள் பொண்ணு இப்படி சொல்லியிருக்காளே, இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள நடந்துச்சு. அதையெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் உங்கள் அம்மாட்ட. எனக்கு நம்ம 2 பேருக்குள்ளயும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரி ஒரு சத்தியம் சொல்லி கொடுத்துருக்க. உங்கள் அம்மாட்ட இதையெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அவங்க உனக்கு 4 மிதி விழும்ல. நான் போய் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் காவேரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதான் நம்ம அன்னைக்கு ஒரே ரூமில் ஒரே பெட்டில் ஒரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ வாயை கொஞ்சம் மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி விஜயோட வாயில் வச்சுட்டு, இங்கே பாருங்கள் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சொல்கிறீங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ மட்டும் சீயா தெரியுதோ உனக்கு? இதையெல்லாம் போய் நான் இப்போ சொல்கிறேன், இப்படிலாம் என் கூட இருந்தவ இந்த மாதிரி என் கூட பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தியம் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமானு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்டே கேட்குறேன் நான். இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்புறேன், உன் மண்டவாளம் தண்டவாளத்தையெல்லாம் ஏற்றுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போக, ஐயோ வேணாம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நான் சொல்ல தான் செய்வேன், நீ எனக்கு இப்படி ஒரு சத்தியத்தை உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கும்போது எனக்கு உன் மேலே எப்படி கோவமாக வருது தெரியுமா, இதை போய் நான் சொல்கிறேன்டி இருடின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போவோம். இங்கே காவேரி ஓடி போய் எங்கள் விஜயோட இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு, வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எங்கள் விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு, நல்லா இருக்குது இதுவே ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே இவ்வளோ ஏமாற்றலாம், இப்போ போய் நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இவ்வளோ கெஞ்சுறதுனால நான் போய் சொல்லலை, இனிமேல் இப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சா அவ்வளோதான் பார்த்துக்க, இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கல, நான் போய் நேரடியாக அவங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண, இது ஒரு விஷயம்னு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாருக்கு வெக்கமா இல்லை, உனக்கு தான் வெக்கமா இல்லை, நீ இதை ஒரு விஷயம்னா எடுத்துக்கிறாம புருஷன் முன்னாடியாவே நம்ம வாழலான்னு சொல்லிட்டு போய் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கே, உனக்கு தாண்டி வெக்கமா இல்லை, நீ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலை, நான் கூப்பிட்டேன்னா நீ வரணும், அப்படிலாம் நீ வராமல் இருந்த நான் கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயோன்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறாங்க. உடனே இங்கே விஜய் சிரிக்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, வீட்டில் யாராவது எந்திரிச்சிருவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, இங்கே விஜய் இங்கே பாரு நான் கூப்பிடும்போது நீ வரலை அப்புறம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி இந்த மனுஷன் இதை வேற வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க.